வணக்கம். திருச்சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு உங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்று இந்த நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்ற சைவ பெரியோர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சங்க தலைவர் சைவ புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மிளிர் கொன்றையணிந்தவனே மணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே முன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ. நம பார்வதி பதே ஹரஹர பதையே ஹரஹர மகாதேவா. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, திரளே போற்றி, இளமலையானே போற்றி போற்றி, சூழ்க எல்லோரும். சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய இன்பம் அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். இன்று திருவாசகத்தினுடைய முதலாவது பாடலாகிய சிவபுராணத்தின் 9வது நாள் விரிவுரை. இதனை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைத்து நிற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி சர்வ சித்திகளையும் வணங்குகின்ற கற்பக கடவுளாகிய வல்லவை மணவாளன் விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று நிறைவாக வேண்டிக் கொண்டு, சிதம்பரத்திலே இருந்து திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுடைய திருவடிகளை குஞ்சித பாதங்களை தலைமையில் சூட்டி பணிந்து சிவகாமி அம்பிகையினுடைய பேரருளையும் நிறைவாக வேண்டி, அங்கே குருவாக இருந்து அருள் புரிகின்ற மாணிக்கவா சுவாமிகளுடைய திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு, அடியேனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குரு அருக்கவே விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடைய பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு, அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தை காலங்காலமாக கட்டி காத்து வந்த எங்களுடைய முன்னோர்களாகிய குருமார்களுடைய பாதம் பணிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய உபதேர்வு செயலாளர் சைவ புலவர் ஆனந்தி ஏரட்டம் அம்மையார் அவர்களே, சிறப்பாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்து யூடியூப்பினூடாக தொடர்ந்து பலர் பயன்பெறுவதற்கு வழி செய்து கொண்டு தொழில்நுட்ப உதவிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கின்ற சைவ பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
எம்பிரானுடைய திருப்பெருங்கருணையினாலே திருவாசகம் என்ற இதற்குள்ளே நாங்கள் தொடர்ந்து விரிவுரைகளை வருகின்றோம். திருவாசகத்தை மனம் மொழி வாக்குகளாலே பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டு திருச்சிற்றம்பலம் தொல்லையிரும் பிறவி சூழும் தளநீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதேன் எல்லை மறுவாடிக்கும் வாதபூரனென்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, நாங்கள் நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பிக்கின்ற சிவபுராணத்திலே நாங்கள் இதுவரையிலே 83 அடிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். நான் நேற்றைய தினம் 83வது அடியிலே சிறப்பாக அதனுடைய தனித்துவத்தையும் மகத்துவத்தையும் எடுத்து கூறி நிறைவு செய்திருந்தேன். அந்த இடத்தில் இருந்து பெருமானுடைய திருவருளோடு மிகுதி பகுதிகளையும் பார்ப்பதற்கு நாங்கள் திருவுள்ளம் கொள்ளுகிறோம். உண்மையிலே 83வது அடி ஊற்று ஆன உண்ணார் அமுதே உடையானே என்று இந்த அற்புதமான அடி வருவதை நீங்கள் இதிலே பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவை அது 2 அடியை நாங்கள் சேர்த்து பார்த்தோம். தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையும் ஊற்றானார் உண்ணார் அமுதே உடையானே. இந்த அற்புதமான அடிகளிலே பல்வேறு சிறப்புகளை பார்த்து கொண்ட நாங்கள் பெருமானுடைய தனித்துவங்களை தெளிந்து கொண்டு 84வது அடிக்கு நாங்கள் திருவருள் துணை கொண்டு ஏகுகின்றோம். 84வது அடி வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. அது உண்மையிலே அடுத்த அடியையும் சேர்த்து பார்ப்பது நன்று. வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓன்று என்று அற்புதமாக அந்த வரி அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்திலே விகாரம் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், நாங்களே தமிழ்லே படித்திருப்போம். திரிவுபடுதல், திரிவுபடுவது, தோன்றல், திரிதல், கெடுதல் விகாரங்கள் எல்லாம் தமிழிலே இலக்கணத்திலே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். தோன்றல் விகாரம் இருக்கிறது. சில எழுத்துக்கள் 2 புணர்ச்சியை சேர்க்கிற போது தோன்றுகிறது, தோன்றல் விகாரம். 2 எழுத்துக்களை சேர்க்கிற போது இல்லாமல் போகின்ற போது அது கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து இன்னொன்றாக திரிகிற போது அது திரிதல் விகாரம். 3 விகாரங்களும் மிகவும் முக்கியமாக தமிழ் இலக்கணத்திலே சொல்லப்படும். ஆகவே அது எங்களுக்கு தெரியும். விகாரம் என்றால் திரிவுபட்டு அமைதல் என்பதை குறித்து நிற்கின்ற ஒன்று. அதே நேரம் இங்கே கிடத்தல் என்ற ஒரு சொல் வருகிறது. கிடத்தல் என்று சொன்னால் தங்கியிருத்தல் என்பதை குறிக்கின்ற ஒன்று. விடக்கு உடம்பு என்று ஒரு சொல் வருகிறது, நீங்க இதில் பார்க்கலாம். விடக்கு உடம்பு. இந்த விடக்கு உடம்பு என்பது இந்த தசை உடம்பை, எங்களுடைய தசை உடம்பை குறிக்கின்ற ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விடக்கு உடம்பு. ஆற்றேன் என்ற சொல்லும் நல்ல சுத்தமான தமிழ் சொல்லு. பொறுக்க மாட்டேன் என்பதை குறிக்கின்ற ஒன்று. அரண் என்பது சிவனை குறிக்கின்ற ஒன்று. அரண் என்பது எங்களுக்கு தெரியும். வடமொழியிலே அதை கரண் என்று பாவிப்பார்கள். ஆனால் நாங்கள், நீங்க தெரியும், அதான் நாங்கள் நமப்பார் பதே பதே என்று சொல்லுகிறோம். இது சில பேர் மாத்தி சொல்லுவார்கள், அப்படி சொல்லக்கூடாது. நமப்பார் பதே பதே, அது சொல்றது சில விஷயங்கள் சொல்லுகிற போது நாங்கள் பெரியவர்கள் சரியாக சொல்லிக் கொடுத்தாத்தான் சின்ன பிள்ளைகளும் அதை சரியாக பழகுவார்கள். எங்களுடைய வீடும் திருந்தும். ஏன்னா எங்களுடைய குடும்பம் தான் எங்களுடைய பிள்ளைகளை முதலிலே சமூகமயமாக்குகின்ற முக்கியமான ஒரு இடம். எத்தனையோ நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கின்ற போது இந்த சமூகமயமாக்கல் என்பது இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நாங்கள் பேசாமல் தனியோ ஒரு இடத்துல இருந்து விட்டால் எங்களை ஒருத்தருக்கும் தெரியாமல் போய்விடும். நாங்கள் எங்களை சமூகமயமாக்க வேண்டும். இதை பல அறிஞர்கள் பல இடத்திலே பல வரவிறக்கணையும் சொல்லுகிறார்கள். இந்த சமூகமயமாக்கல் என்பது மிக முக்கியமானது. இந்த சமூகமயமாக்கல் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது. பிறந்த நாள் தொடக்கம் இந்த குடும்பத்திலே சின்ன பிள்ளைகளா இருக்கிற போதே சமூகமயமாக்குவதிலே குடும்பம் முக்கியமானது. அதிலே பெற்றோர்கள் மிக முக்கியமானது. பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் மொழி பழகும்.
உங்களுக்கு தெரியும், தமிழராக பிறந்தாலும் ஒரு நாளும் தமிழ் பேசாத சிங்கள ஏரியாவிலே கொண்டே விட்டால் அந்த பிள்ளை சிங்களம் தான் பேசும். உங்க சுவிஸ்ல கொண்டு விட்டா அது டச்சு தான் பேசும். லண்டன்ல விட்டா அது ஆங்கிலம் பேசும். சூழல் எங்களை மாற்றி அமைக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதனாலேதான் சூழல் மிக மிக முக்கியம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அயலை பார்த்து நீ இரு என்று சொல்வார்கள். சூழல் நல்லா அமைந்தால் வாழ்க்கை நல்லா அமையும். சூழல் பிழைச்சா எல்லாம் பிழைச்சு போயிடும். அப்ப இதனால முன்னோர்கள் இந்த சமூகமயமாக்கம், உண்மையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை முன்னைய காலங்களிலே கூட்டு குடும்ப வாழ்க்கை, இந்த இடத்துல அதை முக்கியமா வலியுறுத்தேன். நான் நினைச்சு பார்ப்பேன், என்னுடைய அம்மப்பா வீடு அப்பப்பா வீடு ரெண்டும் நாட்சார வீடு, கூட்டு குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கு அந்த சந்தோஷம் நினைச்சு பார்க்கவே முடியாது. நினைச்சு அழுக வரும், ரொம்ப கவலை வரும். அம்மப்பா என்ற வீட்டில எல்லாரும் அம்மப்பா அம்மம்மா இருக்கா, அவ கீழே சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அவை என்ற பிள்ளைகள் நாங்கள் இல்லை. நான் ஒரு வட்டமாய் கிடாரத்திலாம் சோற வைக்கிறது. கிடாரத்திலாம் திருவிழா இப்ப எங்கட கும்பிட்டான் பக்கத்துல அம்மப்பா விட்டு பக்கத்துல கும்பிட்டான் கற்பக பிள்ளையார். அது கொடியேறி மகோற்சவம் தொடங்கி விட்டால் நெடுக அடுப்பில உலே எரிஞ்சோண்டே இருக்கும், சோறு இருக்கும், கறி இருக்கும். வீட்டை வார ஒருத்தரும் சாப்பிடாம போயிடாது. முதலாவது எங்கட விருந்தோம்பல் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பசியை ஆற்றுகிற போது அவர்களுடைய தெய்வீகத்தை காணலாம் சொன்னார்கள். அதனால வள்ளுவர் மிகப்பெரிய ஒன்றை சொன்னார். விருந்து புறத்துண்ணல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட் நன்று என்று அடிச்சு சொன்னார் வள்ளுவர். ஒரு விருந்தினன் வந்திருக்கிற போது அவனை கோலுக்குள்ளே அல்லது வெளியிலே இருத்தி விட்டு உள்ளுக்குள்ளே போய் ஆறுமுருதர் சாபாமுவா பெருமருந்து என்று சொல்ல போற அமிர்தத்தை அதை சாப்பிட்டா நீ சாகாம எப்பவும் இருக்கலாம்ன்றத கொண்டு வந்து தந்து விட்டாலும் என்ன இருக்கால பார்த்து கொண்டு அவர் இருக்கட்டும் என்றுட்டு புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் பேர்த்து சாப்பிடக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். விருந்து புறத்துண்ணல், விருந்து வந்த போது அந்த விருந்தை புறத்திலே இருத்தி விட்டு விருந்து புறத்துண்ணல் சாவா மருந்தெனிலும் வேண்டற்பாட் நன்று என்று சொன்னார். உனக்கு சாகாவரம் கூடிய ஒரு மருந்தாக கொண்டு தந்திருந்தாலும் நீ அந்த விருந்தினை கொடுத்தான் சாப்பிட. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த எங்களுடைய முன்னோர்கள் வள்ளுவர் பெருந்தகை சென்னாப்போதகர் சொல்லி இருக்கிறார். யோசிப்பார். இன்றைக்கு அது எங்களுக்கு அருகி கொண்டு போகிறது. உண்மையில ரொம்ப கவலை. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அருகி கொண்டு போகிறது. ஆனால் நாச்சார வீடு நாங்கள் எல்லாரும் குளத்துக்குள்ளே போய் குளிப்போம். எங்களுக்கு அப்ப வருத்தங்கள் வர இல்லை. குளத்துக்குள்ளே எல்லோரும் குளிப்போம். எங்களது வடலி தோப்புக்குள்ள தென்னந்தோப்புக்குள்ளே ஓடியாடி விளையாடுவோம். வேலி எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டு முயற்சியா வேலி சாத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியா தோட்டம் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து போய் வயல் உழுவுறது, எருப்பரவுறது, சூடடிக்கிறது, எல்லாம் கூட்டு முயற்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாலையிலே ஓலை பனை ஓலை வெட்டி மாடுகளுக்கு எல்லாரும் உண்டாச்சு வந்து கிழிச்சு போடுவோம். இந்த ஒரு ரொம்ப அந்த சந்தோஷம் கோடி கொடுத்தாலும் இப்ப கிடையாது நண்பர்களே, அது இல்லை. அப்ப நாட்சார வீட்டு கலாச்சாரம் என்றா 4 பக்கமும் வீடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் சாமி அறை இருக்கும், ஒரு பக்கம் விசிட்டர்ஸ் வந்து தங்கி இருப்பதற்கான கோல் இருக்கும், இன்னொரு பக்கம் படுக்கை அறைகள் இருக்கும், மற்ற பக்கம் குஷினி இருக்கும், நடுவில் முத்தம். 4 பக்கத்தாலையும் பீலியால வர தண்ணி முத்தத்துல விடும். இன்றைக்கு நல்லூர் போது எங்களோட வரணிலேயும் இருக்கிறது நிறைய நாட்சார வீடுகள். சில வீடுகள் இப்ப எங்களுடைய அம்மப்பாண்ட வீடெல்லாம் யுத்தத்திலே அழிந்து போய்விட்டது. யுத்தம் முட்டம் ரொம்ப கவலை பார்த்தால். அம்மப்பா வீடும் அப்பப்பா வீடும் அப்படித்தான். பின்பு இந்த வெளிநாடு இதெல்லாம் வந்து யுத்தத்தாலே எங்களுடைய ஆக்கள் ஒரு நாடுகளுக்கு எல்லாம் போய் வேலை நிமித்தம் வேற தொழில் வளர்ச்சி அபிவிருத்தி பிள்ளைகள படிப்பு அப்படி எல்லாம் போனோட இந்த நாச்சார வீட்டு கலாச்சாரம் உடைந்து போய்விட்டு இன்றைக்கு நாங்கள் பேரளவிலே இருக்கிறோம். ஆனால் நல்லூர் பகுதிகளில் எல்லாம் இந்த நாச்சார வீடுகள் இது எல்லாத்தையும் விற்காமல் சொல்லுவார்கள். தாய்மனை விற்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். தாய்மனை விற்கக்கூடாது, தாய்மனையில ஒரு விளக்கெரிய வேணும், அப்பதான் உறவுகள் எல்லாம் ஒட்டி இருக்கும். தாய்மனை பிரிஞ்சுதோ குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். குடும்ப உறவுகளுக்கு சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் அந்த சும்மா சொல்லையிலே அந்த காலத்திலே அவர்கள் சிந்தித்து தான் சொன்னார்கள். அப்ப அந்த தாய்மனை அப்படி ஒரு முக்கியம். இதனாலேதான் தாய்மனையை நாங்கள் இன்றைக்கும் தாய்மனையை கவனமா தான் வச்சிருக்கிறோம். அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டுதான் எப்பவும் இருக்கும். ஏனென்றால் அப்பதான் எங்களுக்குள்ளே அந்த பாசம் பந்தம் நேசம் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற தன்மை. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லை. நாங்க என்னதான் விசேஷத்துக்கு கல்யாண வீட்டுக்கு வேற இதுக்கு வந்து ஒன்று கூடி எல்லாம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் இதெல்லாம் கலைஞ்சு போயிடுவோம். அப்ப முந்தி அப்படி இல்லை.
கல்யாண வீடு என்றால் 7-8 நாளைக்கு முன்னுக்கே வந்து எல்லாம் சாப்பிட்டு பந்தல் போட்டு வீட்டிலான எல்லாம் நடக்கும். கோலுகள் எல்லாம் கிடையாது. சித்த வீடு என்றால் சுத்தம் பக்கம் எல்லாம் ஒரு நாளைக்கு 50-60 பேர் வீட்டில் வந்து படுப்பாங்க, 31 மட்டும். அந்த சித்தன்ற கவலையே தெரியாம இருக்கும். என்ன நிகழ்வென்றாலும் அப்படி, திருவிழாண்டா அப்படி எல்லாம் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது, பின்பு போய்விட்டது. அப்ப இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் அந்த குடும்பம் வந்து சமூகமயமாக்கல்ல மிக முக்கியமானது. அப்படி இருக்கிற போது பல அனுபவங்கள், பல சொற்பிரயோகங்கள், பல விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், சமூகத்துக்கு போகும். ஒரு பாட்டி கதை சொல்லி தருவா, தேவாரம் புராணம் படிக்கிறது, அனுபவங்கள், இப்படி வேலை சாத்த வேணும், இப்படி தொழில் செய்ய வேணும், ஒரு பல்துறை தேர்ச்சி, ஒரு மல்டி கல்ச்சர் உண்டுங்கிட்ட உருவாகும், பல்துறை தேர்ச்சி உருவாகும். எட்வர்ட் கார்னர் சொன்னது மாதிரி ஒரு 9 வகையான நுண்ணறிவு இருக்குன்னு சொல்லுறார் எட்வர்ட் கார்னர் தன்னுடைய ஆய்விலே, கல்வி புலஞ்ச அந்த ஆய்விலே. அதுல சில பேருக்கு சிலது கூட இருக்கும், சில பேருக்கு குறைய இருக்கும். அந்தந்த துறையில பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிச்சு முன்னேற்றி விடணும். சிலருக்கு இசை விரிக்கும், சில பேருக்கு நடனம் பிடிக்காது, சில பேருக்கு சயின்ஸ்ல விருப்பம், மேத்ஸ்ல விருப்பம் இருக்கும், சில பேருக்கு மேத்ஸ்ல விருப்பம் இருக்கும், சில பேர் டெக்னாலஜியில விருப்பம் இருக்கும், சில பேருக்கு ஜியோகிரபியில இருக்கும், சில பேருக்கு ஹிஸ்டரியில இருக்கும். 9 வகையான மல்டி பர்சனை அவர் எட்வர்ட் கார்னர் வந்து பிரிக்கிறார். மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அப்ப அந்த நுண்மதி கொள்கை வெளிநாடுகள்ல அதான் அவங்க 9 வயதிலே அதை கண்டு அந்த துறையில பிள்ளைகளை தூண்டி விட்டுருவாங்க. அதனால அந்த பிள்ளைகள் பிரகாசிக்கிறது. இங்க வந்து நாங்கள் கடைசி மட்டும் இழுத்து அடிச்சு போட்டுதான் பேருந்து பிள்ளைகளை அந்தந்த துறையில விடுறது. சில பேர் பெற்றோர் தங்களோட விருப்பத்துல பிள்ளை இப்படி படிக்கண்டெல்லாம் சொன்னா அது பிரகாசிக்காது. ஏனென்றால் இயல்பாகவே அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு என்பதை கண்டறிந்து நாங்கள் அதில் ஊக்குவிக்க வேண்டும். அப்ப அதெல்லாம் குடும்பத்திலே நடந்தது முன்னே. அப்ப சமூகமயமாகிற போது அவர்களுக்கு சமூகத்திலே நிறைய பேர் பாடசாலையில போடுவது சமூகமயம். அதுக்கு பிறகு கழகம், கிளப்புகள், இதுகள்ல இருந்து சமவயது குழுக்கள், அது இப்ப இது ஒரு வகையில நீங்க சொன்னா இந்த ஷூமூடாக நீங்க ஜாயின் ஆனது முதல் வந்து சமவயது குழுவினர்கள். நீங்க சமவயது குழுவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க படிக்கணும், நாங்க திருவாசகம் ஓதணும், அப்படி நாங்க சில அறிவுகளை பயிரோன்னு தொடங்கினது. அது இப்ப பெரிய ஒரு விஷயமா மாறிக்கொண்டு போகும். சமவயது குழுக்கள் தங்கள்கிட்ட கருத்துக்களை பரிந்து கொள்வது. அப்ப இப்படியெல்லாம் சமூகமயமாக்கி உலகத்துக்கு தெரிகிற போதுதான் அந்த சமூகமயமாக்க நாங்கள் எங்க போனாலும் ஒரு காரியத்தை செய்யலாம். நான் ஒரு முறை ஹாஸ்பிட்டல், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல நான் சோமில்லா படுத்திருக்கிறேன். இப்ப நான் ஒருத்தருக்கும் தெரியாது, நான் பேசா படுத்திருக்கிறேன். திடீரென்று என்ன சுத்தி ஒரு 25 பேருக்குள்ள நிக்கிறாங்க. யாருண்டா எல்லாம் மேல்னஸ், எல்லாரும் என்னிட படிச்ச மாணவர்கள். என்ன சார் பிரச்சனைன்றாங்க. உடனே அவங்க டாக்டரை கூட்டிக் கொண்டு டாக்டர் உடனே வந்தார். படவுடனே குளுக்கோஜத்துல என்றார். சுகம் வருத்தம் என்னென்று மாறண்டியா திகைச்சு போனேன் நான். எனக்கு அது இன்றைக்கு மறக்க முடியாத ஒன்று. கச்சேரிக்கு போனா தெரிந்தவர்கள் இருப்பார்கள், டிஎஸ்ஓ பூரா தெரிந்தவர் இருப்பார்கள், வேறு ஒரு பாடசாலையை போனா தெரிஞ்சவர் இருப்பார். இந்த சமூகமயமாக்கம் எங்களுடைய கடமைகள் இதுகள் எல்லாத்தையும் நான் நிறைவு செய்வதற்கு பெரிய உதவி. அந்த காலத்துல இப்ப இதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர காலத்துல குறைஞ்சு கொண்டு போறது பெரிய ஒரு கவலைக்குரியது. அப்ப இந்த குடும்பம் என்பது சமூகமயமாக்கல்ல மிக முக்கியமானது. நாங்களும் அதை சரியாக பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்ப நமப்பார் பதே பதே விஷயத்துக்கு வந்தா நமப்பார் பதே, சுவாமி உனக்கு நமப்பார் பதே பதே என்று நான் சொன்னேன், திருவடிகளை தொழ வேண்டும், பாதம் சரணம் என்றுதான் அதை சொல்லுவது. நமப்பார் பதே பதே, சுவாமி உன்னுடைய திருவடிகளுக்கு நமப்பார் பதே பதே. அப்ப அடுத்தவர் சொல்லுவார், அரஹர மகாதேவா. அரகர, அரண் என்றால் சிவன், கர என்றால் கரன் என்றால் விஷ்ணுவை குறிக்கும். அதனால நான் சொன்ன வடமொழி கரன் என்றதை நாங்க இங்க பயன்படுத்த இயலாது. இங்க அரண்ன்ற தமிழிலே அது சிவனைத்தான் குறிக்கும். அரகர மகாதேவா, அர என்றால் சிவன், கரன் என்றா விஷ்ணு. நான் சிதம்பரத்துல நடராஜனோட சேர்ந்து விஷ்ணுவின் ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னேன், கோவிந்தராஜமூர்த்தி என்று. அது எங்கேயுமே அது இருக்குன்னு தெரியாது. சில நேரம் வைக்காட்டிலும் அவர் வந்திருப்பார். அது நாராயணரை மச்சான கூப்பிட்டு வச்சிருப்பார் சிவர் மைத்துனனை. அப்ப அந்த ஒரு பெரிய தத்துவம் அரஹர மகாதேவா. அப்பா அவற்றை நாமத்தை சொல்றோம். அப்ப அந்த நாமத்தை சுவாமியினுடைய திருவடிகளுக்கு சரண், நமப்பார் பதே பதே. பொருள் விளங்கணும், கனவே பொருள் விளங்க சும்மா சொல்ல, நமப்பார் பதே பதே, சுவாமியினுடைய திருவடிக்கு சரணம். அவ உடனே அரஹர மகாதேவா என்று கையெடுத்து கும்பிடுறோம். அரஹர மகாதேவா அவருடைய நாமத்தை சொல்லி. அப்ப சிவபெருமானுடைய விழிச்சு உடனே பார்க்கிற அரஹர மகாதேவா. பேந்து தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி. இது பரந்த நோக்கு. எங்களோட சைவ சமயம் மிக பரந்த நோக்குடையது. உலகத்துல யாரும் சைவ சமயத்துக்கு போகலாம், விட்டுட்டு வரலாம், போகலாம். அது கேட்காது. தட்டி ஏன் போற ஏன் பாராயணம். சர்வேயனாக சுக்னோ பவந்து சர்வ மங்களானி பவந்து என்று வடவழியிலே மந்திரம் சொல்லுகிறது.
கிரியைகளை முடிக்கிற போது சர்வே ஜனாகா சர்வே சுக்னோபவந்து சர்வ மங்களானி பவந்து, உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும், உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் வாழ வேணும் அப்படிலாம் சொல்லு. சைவ சமயக்காரன் மட்டும் வாழணும்னு சொல்ல இல்லை. உலகத்திலே வேதக்காரனோ கிறிஸ்தவனோ யார் எல்லாரும் ஒரு பரந்த ஒரு நோக்குடைய சமயம். அதான் நீங்கள் யோசிக்கணும். எங்கட குறுகிய நோக்குடைய அல்லது எங்கட சமயம் மிகப்பெரிய ஒரு பரந்த நோக்குடையது. சர்வேயனாகா சர்வே சுக்னோபவது சர்வ உலகங்களுக்கும் மங்களம் உண்டாகதான் வடமொழியில் சொல்லு. தமிழில இன்பமே சூழ்க எல்லோரும் பாடு, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு உங்களுக்கு நீ வியேடமான ஆளப்பா, ஆனால் தென்னாடுடைய சிவனையை போற்றி நீ எந்நாட்டவருக்கும் எல்லா தேசத்துக்கும் நீ போற்றியப்பா, எல்லாருக்கும் ஒரு யாழ் உன்னை போற்றுகிறேன். பேந்தன்னு சொல்லுகிறோம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, இன்பம் சூழ வேணும், அதான் மக்கள் விரும்புகிறார்கள். எல்லோரும் வாழணும் தான் நான் சொல்றோம். இப்படி நிறைய சொல்லலாம். எத்தனை தேவாரங்கள் எத்தனை அடிக்குறிப்புகள் வருகிறது. எங்களுடையது பரந்த உடையது, எல்லாரும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது. நாங்கள் கிரியைகளை செய்கிற போது பரார்த்த கிரியை தான் செய்கிறோம். ஆகமக்கிரியை எதென்றாலும் பரார்த்த எல்லா உயிருடைய நன்மைக்காக தான் கிரியை செய்கிறது. நாங்க சும்மா இப்ப பலன் கேட்டு பழகிட்டோம். நிஷ்காமிய வழிபாடு, காமிய வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். நிஷ்காமிய வழிபாடு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், சுகமா இன்புட்டு இருக்கணும் தான் நினைக்கிறோம். அப்ப அதனால அந்த அடிக்குறிப்புகளை நாங்கள் கவனமாக கச்சிதமாக கையாள வேண்டும். இங்கே அரண் என்பது சிவனை குறித்திருக்கிற ஒன்று. அப்ப இனி நாங்கள் இதுக்கு பொருள் பார்க்கிற போது வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, வேற்று விகாரங்கள் என்றது நீங்க பார்த்தா தெரியும். எங்களுடைய உடம்பு பல்வேறு விகாரங்களை படுகிறது. வடிவா பார்த்தா தெரியும். எங்களுடைய உடம்பு நிறைய விகாரங்களை படுகிறது. எப்படியான விகாரங்களை படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிள்ளை பருவம் ஒன்று இருக்கிறது. பிள்ளை பருவம் மட்டுமில்ல, அடுத்த நிலையிலே பார்த்தால் பேந்து யௌவன பருவம் வருகிறது. பேந்து கௌமார பருவம் என்றால் குமார பருவம் வருகிறது. குமாரன் குமாரத்தி என்று சொல்லுவோம். குமார பருவம் உருவாகிறது. இதே போல தாய்ப்பருவம் வருகிறது பெண்களுக்கு, ஆண்களுக்கு தந்தை பருவம் வருகிறது. பேந்து மூப்பு பிணி சாக்காடு வருகிறது. இதெல்லாம் எங்களுக்கு வரும். இப்படி வார அந்த நிலையத்தான் மாணிக்கவா சுவாமிகள் இங்கே மிக அற்புதமாக சொன்னார். வேற்று விகார விடக்குடம்பின். அப்ப இந்த உடம்பு எத்தனையோ நிலைகளை பெற்றுக் கொள்கிறது. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, பாலப்பருவன், யுவதி, கிழவன், கிழவி, மூப்பு, சாக்காடு, இப்படி எத்தனையோ வருகிறது எங்களுக்கு. அதைத்தான் மிக நுட்பமாக மாணிக்கவா சுவாமிகள் இந்த இடத்திலே சொன்னார். அதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பொருள் தெளிவடைந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களோட உடம்பு எத்தனையோ விகாரங்களை படுகிறது. அதான் நான் சொன்னேன், பௌத்த சமயத்திலே சடபங்கவாத கோட்பாடு இருப்பது போல இந்த மாற்றம் என்பதுதான் நிலையானது. அதை மாணிக்கவா சுவாமிகள் இங்கே சொன்னார். இந்த வேற்று விகார என்றது ஒரு இருவேரொட்டு பண்பு தொகை. இலக்கணத்தின்படி இருவேரொட்டு பண்பு தொகை. அப்ப வேறாகிய விகாரங்கள் என்றுதான் அதை பொருள்பட வேண்டும். வேற்று விகாரம் என்று சொல்றார் இருவேரொட்டு பண்பு தொகை. அது எப்படி சொன்னா வேறாகிய விகாரங்கள், பாலியற் பருவம், யவ்வன பருவம், கௌமார பருவம், வயோதிக பருவம், நர, திர, நோய், மூப்பு, சாக்காடு எல்லாம் வரும் இந்த உடம்புக்கு. அதை சொன்னார். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. அப்படிப்பட்ட இந்த உடம்புக்குள்ளதான் இந்த உயிர் இருக்கிறது. சரியா? தசையாலையான இதுக்குள்ள குடியிருந்து இந்த உயிர் இருக்கிறது. அப்படி சொன்ன அவர் அடுத்த வரியிலே சொன்னார், ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று ரெண்டு தரம் மிகைப்பட்டு வந்திருப்பதை நீங்க பார்க்கணும். அது அசைக்காக சேர்க்கிற ஒரு தன்மையும் லக்கணத்திலே இருக்கிறது. ஆற்றேனும் ஐயா என்று சொன்னால், இங்கே பரமேஸ்வரா சிவனே உன்னுடைய அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் ஐயா என்று நாங்கள் அழைக்கின்றோம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியா யாமிமல்ல. அப்ப ஐயாண்டெல்லாம் அழைக்கிறோம் உயர்ந்து. அதுக்கு மேலால அந்த ஐயாவுக்கு மேலால அரணே என்றோம். இந்த கரண் என்று பாவிக்க கூடாது, அரணே என்று வளர்த்துகிறோம். இந்த அரண் என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அரண் என்றது உயிர்களின் மாசுக்களை அழிப்பவன் என்றது ஒரு சிறந்த பொருள் பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த உயிர்களுடைய மாசுக்கள், இந்த உயிர்களுக்கு ஏற்படுற மாசுக்களை அழிக்கிற சக்தி அரணுக்கு உண்டு. அதனாலே அரண் அதுதான் மிகப்பெரிய ஒரு சொல்லு. ஆகவே அரணே, அதான் நான் சொன்னேன், நமப்பார் வதைவதை அரகர மகாதேவான்னு சொல்லுகிறோம். ஏன் சொல்லுகிறோம்? அப்படி உன்னை வளர்த்தி உன்னை பாராட்டி உன்மயமாகவே நான் இருக்கிறேனப்பா அரணே ஓ ஒன்றொன்று, அப்படியே அந்த உன்மயத்திலேயே இருக்கிறேன். அடுத்த வரியில சொன்னார், போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்ஞானார். போற்றி புகழ்ந்திருந்து, சுவாமி உன்னை நான் என்ன செய்கிறேன் என்றால் பொய்யை தவிர்த்து, பொய்கட்டு, பொய்கட்டு என்பது பொய் எங்களுக்குள்ள கெட்டு போக வேண்டும். பலமுறை மாணிக்கா சுவாமிகள் பல இடத்திலே முன்னுக்கு சொல்லி இருக்கிறார். பொய் கட்டாத்தான் இந்த மெய்யுக்கு பெருமை, இந்த உயிருக்கு பெருமை. அப்ப பொய் உடலை தவிர்த்துத்தான் சிவசுரூபம் என்ற நிலை எங்களை வந்து சேரும். பல இடங்களிலே மாணிக்கவா சுவாமிகள் மிக மிக முக்கியமாக வலியுறுத்தி நிற்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவேதான் சொன்னார், போற்றி புகழ்ந்து, உன்னை போற்றி போற்றி என்று எத்தனையோ முறை சொல்லி புகழ்ந்து, உன் பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பேந்து இருந்து, நான் தியானமாயோ அமைதியாயோ எல்லாம் இருந்து உன்னை எல்லாம் வணங்கி பொய்கட்டு மெய்யானார். இப்படி எல்லாம் நான் செய்ததால என் பொய் கட்டு போச்சப்பா, பொய் கட்டதால நான் மெய் ஆனார். நான் ஒரு மெய்மையான சிவஸ்வரூபத்தை எனக்குள்ளே போதத்தை நீக்கி, ஆத்மபோதத்தை நீக்கி சிவபோதத்தை வளர்த்து எனக்கு மிக மேன்மையான ஒரு சிவஸ்வரூப நிலையை தருகிறாய் அப்பனே சிவனே என்று பெருமையோடு சொல்கின்ற ஒரு பகுதியாகத்தான் நண்பர்களே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். 87வது அடியிலே சொன்னார், மீண்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமை. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, மீண்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமை. சுவாமி சிவஸ்வரூபமாகி அந்த நிலையை எனக்கு தந்துட்டா, பொய்ய கெட்ட பண்ணி அப்படியெல்லாம் தந்தா பிறகு நாம் மீண்டும் இங்க பிறக்க கூடாது. உங்களுக்கு தெரியும், ஆலால சுந்தரராக இருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். கைலையங்கிரியிலே ஏதோ அவருக்கு வில்லங்கம், அனிந்திதை, கமலினி 2 பேர் அம்பாளுடைய செடிகளை பார்த்து கண்ணடித்து விட்டார். பூ புடுங்க போய்க்க. இது யாரத்தான் ஆசை விட்டுது? சுந்தரருக்கும் அது பெரிய பிரச்சனை. அப்படி இருந்துட்டு டக்கண்டு கண் பிளாஷ் அடிச்ச மாதிரி கேமரா அடிச்சமா அடிச்சிடும். அடிச்ச உடனே அவ்வளவுதான் சுந்தரத்தை நிலவான பக்கம் நினைச்சாரோட, இது கைலாயம்டா, கைலாயத்துல இந்த விளையாட்டுக்கு எல்லாம் இடம் இல்லை, அது பூமியில தான் அண்டுட்டு படார் என்று மனதை கட்டுப்படுத்தின. சொன்னேன், இந்த மனது பொல்லாது, சும்மா அப்படி சுண்டுற நேரத்திலே அது தன்னுடைய வேலையை காட்டி விட்டுடும். அப்ப இவர் சிவபெருமானுக்கு பூ பிடுங்கி கொண்டு நின்றவர், அங்காலே அம்பாளுடைய செடிகள் இந்த கமலினி அணிந்தது 2 பேரும் அப்பா வடிவா கிடக்கு என்றிட்டு பார்த்தா நல்லா இருக்கு, வடிவா இருக்கடா என்று அவ்வளவுதான். ஒரு பிளாஸ் அடிச்ச மாதிரி ஒரு கணப்பொழுது நினைச்சது பேருந்து தன்னை சுதாகரிச்சு கொண்டு சிசி இதெல்லாம் இருக்காண்ட. யாருக்கும் ஒழிக்கலாம், சுவாமிக்கு ஒழிக்க முடியுமா? நான் சொல்றது சொல்லுவார்கள், எங்கட முன்னோர்கள் மேலே இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறான். யாருக்கும் ஒழிக்கலாம், கடவுளுக்கு ஒழிக்கலாது. பல பேர் எங்கேயோ இடத்துல அது சுவாமி தன்னுடைய வேலையை காட்டு. இறைவனு எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனுக்கு நாங்கள் ஒழிக்க முடியாது, இறைவன்கிட்ட இருந்து நாங்கள் தப்ப முடியாது. சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சுவாமி அங்க பூண்டு போய் சிரிக்க, என்ன சுந்தரா ஆண்டோன்னா என்ன சுந்தரருக்கு விளங்கிட்டுது, சிவபெருமானுக்கு தெரிஞ்சிட்டுது. அப்ப உனக்கு கைலாயத்துல வரக்கூடாது, ஆசையெல்லாம் பூமியை விட்டுத்தான் நீங்க வந்திருக்கணும், உனக்கு ஆசை வந்துட்டுது, ஆகவே நீ மண்ணின் மேல் சென்று விளையாடுவாயா. அப்பதான் சுந்தரர் காலில் விழுந்து அழுதார், சுவாமி பூமி என்றது பொல்லாது, எது நல்லது எது கெட்டது என்று கண்டுபிடிக்க இயலாது, ஆசாபாசங்கள் புறவி என்றுக்குள்ள நான் உளர வேணும், திரும்ப திரும்ப பிறந்து இறந்து அந்த பயங்கர பிறவி கடலுக்குள்ள நான் அகப்பட்டு தத்தளிச்சு போவேன் சுவாமி, என்ன இந்த நிலையெல்லாம் பறந்து போயிரும் சுவாமி என்று அழுகிறார். சுந்தரா ஒன்னும் இயலாது, நீ ஒரு கணம் பார்த்தாலும் ஆசைப்பட்டுட்ட, ஆகவே இங்க இந்த விளையாட்டுக்கு இடம் இல்லை, அவைகளும் 2 பேரும் பூமிக்கு வருவினம், நீயும் பூமிக்கு போய் அனுபவிச்சு எல்லாம் தீர்த்து போட்டு வா. இதான் சொல்லுவார்கள், இந்த வினையை அனுபவித்து துய்க்க வேண்டும்.
அனுபவித்து துய்க்க வேண்டும். அப்ப நீ பூமிக்கு போ. அப்ப சுவாமிகிட்டே அவர் அழுது கேட்கிறார், அப்பா இறைவா, நான் மானிடம் புகும் வேளை நீ என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். சரி, உன்னுடைய சுவாமியினுடைய உத்தரவை மீறதுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. பெருமானே, நான் உங்களுடைய உத்தரவை மீறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனால் நான் மானுடம் மயங்கி நான் பிறவி என்றதுக்குள்ள போயேக்க சுவாமி என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். அப்ப சுந்தரருக்கு சிவபெருமான் வாக்குறுதி கொடுக்கிறார். கடவுள் வாக்குறுதி கொடுத்தால் அதை ஒரு நாளும் மீற மாட்டார். உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் வரம் கொடுத்த இடத்துல எந்த வரத்தையும் அவர் மீற இல்லை. பேந்து வரம் கொடுத்தவன் அற்பனுக்கு பவுசு வந்தா அத்திராத்தில குடபிடிக்கிறது மாதிரி அவன் அகங்கார மமதையால சிவனை மறந்து செய்யக்க சிலேரம் தான் வரம் கொடுத்த தானே அழிக்க இயலாத வேற சக்திகளை வச்சு அவர் தன்னுடைய அம்சங்களை வேற வச்சு அழிக்கிறார். அவை இறைவன் பாருங்க கொடுத்ததை அவர் திருப்பி எடுக்கிறது இல்லை. அதே நேரம் மறந்தால் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பார், விடுவதும் இல்லை. சத்தியவாக்கு சுவாமி கொடுத்தால் மீற மாட்டார். அதான் தெய்வங்கள் சத்தியவாக்கு கொடுத்தால் சொல்லுவார்கள், சத்தியவாக்கு கொடுத்தா ஒரு நாளும் மீறுறதில்லை. அப்ப இது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த எங்கட கோயில்ல பல கோயில் பெரியவர்கள்லாம் வருவார்கள். அவ இந்த கோயில்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கும், தெய்வீகம் அமர்ந்து போயிருக்கும். நான் ஒன்னும் செய்ய இயலாது கடைசி நேராண்டா சமாதிக்கு முன்னுக்கும் சுவாமி குருநாதருக்கு முன்னுக்கும் சத்திய வாக்கு கேட்கிறது, நீ எதுக்கும் அடங்கக்கூடாது. அதுக்கு பிறகு எந்த மந்திரத்தாலே எந்த தந்திரத்தாலே என்ன செய்தாலும் அந்த சுவாமிய அடக்க முடியாது. அது தன் பவரால வேலை செய்து கொண்டே இருக்கும். சத்திய வாக்கு சுவாமி கொடுத்ததென்றால் அந்த சத்திய வாக்கை ஒருபோதும் சுவாமி மீறாது. அதை உடைப்பதும் கஷ்டம். அப்ப சுவாமி சத்தியம் கொடுத்தார். அதனாலேதான் அவர் என்ன செய்தார், சுந்தரருக்கு கல்யாணம் நடக்கிற வேளையில அவர் ஓலை காட்டி தடுத்தாட்கொண்டார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அற்புதமாக சேக்கிழார் சுவாமிகள் இதை சொல்லுகிறார். எத்தனை விளையாட்டு எல்லாம் செய்தார். கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சுந்தரர் அருந்தித கமலினியை விட்டுட்டு வந்த நோக்கமும் அவருக்கு மாறிட்டுது. புத்தூர் சடங்கோஜாச்சாரியுடைய மகளை வேற திருமணத்தை செய்து அப்படி ஏதாவது போனா அதன் பின்னணியிலே பாதிப்புகள் உண்டாகி உலகத்துக்குள்ளே பிறவிக்குள்ளே மாட்டுப்பட போகிறார். மீண்டும் பிறக்கிற நிலை ஏற்பட போகிறது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று சுவாமி தடுத்து ஆட்கொண்டார். இது இந்த இடத்திலே மிக பொருத்தமான ஒன்று. பாருங்கள், நாங்கள் மீண்டும் இங்கு வினைப்பிறவி சாராமே. அப்பா சிவ பெருமானே, குருந்தவரே, நீ ஆட்கொண்டருளி என்னை சிவசுரூபமாக்கி கொண்டிருக்கிறாய். திரும்ப நான் ஏதாவது அறியாம கிரியாம புலவிட்டு மீண்டும் இங்கு பூமியில பிறக்கிற நிலையை எனக்கு செய்து கூடாது கெஞ்சி கேட்கிறார். மீண்டும் இங்கு வினைப்பிறவி சாராமே, வினை செய்து அதுக்குள்ளே மாட்டுப்படுகிற பிறவிக்குள்ள என்னை சேர விடாமல் நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும். சுந்தரர் இறைவனை கேட்டது போலதான் இங்க மாணிக்கவாசக சுவாமிகளும் கேட்கிறார். இந்த அடி நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய அடி குறிப்பும் தான். மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனை கேட்பது போல நாங்களும் தினம் தினம் இறைவனை கேட்க வேண்டும். மீண்டும் இங்கு வினைப்பிறவி சாராமல் சுவாமி உன்னோடு நீ சேர்த்து வச்சு கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்ப 87வது அடியிலே இந்த அற்புதத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் உருவி கேட்கிறார். இந்த சிவபுராணத்தினுடைய பூர்த்திக்கு கொண்டிருக்கிற நேரத்துல இந்த அற்புதம் வாய்ந்த ஒரு அம்சத்தை அவர் கேட்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்த 88வது அடியிலே சொன்னார், கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இந்த அடிக்குறிப்பும் மிகச் சிறந்த ஒரு அடிக்குறிப்பு. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான். இந்த கள்ள புலக்குரம்பை என்றது வஞ்சகத்தோடைய ஐம்பொறிகளுக்கிடமான இந்த உடம்பைத்தான் குறிக்கிறது. கள்ளம் புலன் குரம்பை பிரிச்சு பார்த்தார். கள்ள புலக்குரம்பை கள்ளம் புலன் குரம்பை. அப்ப வஞ்சகத்தை உடைய ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளுக்கு வஞ்சக குணம் இருக்கிறது. மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்கோ இல்லையோன்று நீங்க கேட்கலாம். அப்படி கேட்கலாம்டா, கண் படாரண்டு பார்க்கும், கொஞ்சம் இதுல படாண்டு சொல்லி நான் பார்க்க இல்லையாண்டு, யாரும் கேட்டா உடனே சொல்லும் பார்க்க இல்லையாண்டு, பார்த்ததை பார்க்க இல்லையாண்டும், பார்க்காத பார்த்தேன்னு சொல்லும். கண்ணுக்கு வஞ்சனை இருக்கு, மூக்குக்கும் வஞ்சனை இருக்குது, வாய்க்கு சொல்ல தேவையில்லை, காதுக்கும் இருக்கு, உடம்புக்கும் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அனுபவத்தின உணர்வியல். அதனாலேதான் மாணிக்கவாசகர் சொன்னார், கள்ள புலக்குரம்பை வஞ்சகத்தையுடைய ஐம்பொறிகளுக்கிடமாகிய இந்த உடம்பு.
இந்த உடம்பு இந்த ஐம்பொறிகளாலதான் வஞ்சகத்துக்கு போகிறது. அந்த வஞ்சகத்தை எல்லாத்தையும் தூண்டுறதுல முக்கியமானது மனசு. மனதை கட்டுப்படுத்தினாத்தான் ஐம்பொறிகளை கட்டுப்படுத்தலாம். அப்ப மனமென்றும் குதிரையை 5 கடிவாளங்கள் இழுத்து கொண்டு போகுது. அந்த 5 கடிவாளங்களையும் சரியா இறுக்கி பிடிச்சாதான் மனம் கொண்ட்ரோலுக்கு வரும். கடிவாளத்தை சரியா எடுக்காட்டி குதிரையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல, அது இழுத்தடிச்சு கொண்டு போய் வண்டியிலே முட்டச்செறிஞ்சு எல்லாம் சொல்லி போடும். அதனாலதான் நாங்கள் இந்த ஐம்பொறிகளின் வழியில போய் மனதின் வழியில போய் துட்ட குதிரைகளாக நாங்கள் திசைகிட்டு போய் உடம்பை அழித்து அல்லது உடம்பை எல்லாம் சரியான வழியில பயன்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது காரணம் என்று பல அறிஞர்கள் சொல்லுவார் தத்துவவாதி. அப்ப துட்ட குதிரையை கடிவாளங்கள் அடக்கும். ஐம்பொறிகளை சரியான கடிவாளங்களாக்கி இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மிக காற்றை விட மிக வேகமான இந்த மனசை கட்டுப்படுத்த வேண்டும். அது எங்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே மாணிக்க சுவாமி சொன்னார், கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இந்த கட்டளித்தல் என்பது நீங்கள் பார்த்தால் தெரியும், எங்களுக்கு எத்தனையோ தடைகள் வரும். கட்டுக்கள் என்பது தடைகள் என்று ஒரு பொருளும் எங்களுக்கு கொள்ளப்படுகின்ற தன்மை இருக்கிறது. அப்ப அந்த தலைகளாலதான், தலைகள் ஆணவம், கர்மம், பாசம், இந்த மாயை, இதுகளெல்லாம் தலைகளுக்குள்ள வரும். அப்ப அதுகளுக்குள்ளால நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வந்துவிடும். அவை ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சொல்லுகிறார். நான் பிறவிக்கு வசப்படக்கூடாது, அது மட்டுமில்ல, நான் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது, மீண்டும் இந்த கட்டுகளுக்குள்ளே நாங்கள் மாட்டுப்படக்கூடாது. ஆனா இந்த கட்டுக்களை அழிக்க வல்லவன் யாரப்பா? நீதானப்பா சுவாமி பெருமானே, சிவபெருமானே, கட்டளிக்க வல்லானே. சுவாமியினுடைய மிகச்சிறந்த ஒரு வல்லமை. ஏன் வல்லானே என்று பயன்படுத்தினார்? வேறு ஒரு சொல்லை இதுல மாணிக்க சுவாமிகள் பயன்படுத்த இல்லை. வல்லானே, அந்த சுவாமியினுடைய வல்லமை, அதாவது பெருமானே உன்னுடைய மிகப்பெரிய, நான் சொல்லுவோம் ஒருவரை வல்லவன் என்று சொல்லுவோம், ஒரு மிகச்சிறந்த வல்லமை எதென்றால் நீ இந்த கட்டுக்களை அழிக்க வல்லவன். எப்படிப்பட்ட கட்டுக்கள்? வஞ்சகத்தை உடைய ஐம்பொறிகள் இடமாக இருக்கிற உடம்போடு உண்டாகிற இந்த கட்டுக்களை எல்லாம் அழிக்க வல்லவன் நீயப்பா. ஆகவேதான் இந்த வல்லானே என்ற ஒரு சிறந்த சொல்லை பயன்படுத்துகிறார் மாணிக்க சுவாமிகள். கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, கட்டளிக்கக்கூடிய வல்லவன் நீதானப்பா. ஆகவே என்னுடைய மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய வகையில இந்த வினை உடம்பை எனக்கு தராத என்று கேட்கிறார். வினை உடம்பு தராது. வினையாலதான் உடம்பு வருகிறது. நான் சொன்னேன் சங்கீத கண்மத்தான். அப்ப வினை உடம்பு தராதே என்று கேட்கிறார். அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தை இதிலே சொல்லுகிறார். என் உள்ளத்துக்குள்ளே சிவபோகத்தை நான் வளர்ப்பதற்கு நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய். அந்த ஒரு பொருளும் இதுக்குள்ளே இருக்கிறது. கட்டளிக்க வல்லானே என்று சொல்லிக்க சுவாமி சிவபோகத்தை வளர்ப்பதற்கு ஏற்ப நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய். இந்த இடத்துல சித்தர்களை சிந்திக்கலாம். சித்தர்கள் உடலை கவனிக்கிற இல்லை, ஆன்மா தான் கவனிப்பார்கள். அதால பாருங்க, சித்தர்கள் ஒரு துண்டோட இருப்பார்கள், கந்தையா இருப்பார், கந்தை ஊத்த துணியோட இருப்பார், தாடி வளர்த்திருப்பார்கள், பவுடர் பூசுறது இல்லை, வாசனை பூசுறது இல்லை, விபூதியை பூசுவார்கள், தங்களை உடம்பையே பார்க்க மாட்டார்கள். அந்த உடம்பை, அந்த நல்ல ஒரு பதம் சித்தர்களுடைய நிலையை இங்க மாணிக்க சுவாமி சொல்றார். அதனாலதான் பார்த்து இந்த இடத்திலே ரசிச்ச ஒரு விஷயம், கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இன்பம் துன்பம் சொர்க்க நரகம் எல்லாத்தையும் சமனாக பார்க்கிற ஒரு நிலை. அப்ப இந்த சித்தர்கள் பாருங்கோ, எல்லா சித்தர்களையும் பாருங்கோ, உடம்பெல்லாம் ஒட்டி மெல்லிஞ்சு, அவர்கள் சாப்பிடாம எத்தனை நாள் இருப்பார்கள், காற்றை சுவாசித்துட்டு கொண்டிருப்பார்கள். உடம்பு, அவர்களுடைய உடம்பை பார்த்தால் எலும்பந்தோளும் தெரியும், எல்லாம் இருக்கும். அவர்கள் உயிரை வளர்த்தார்களே தவிர உடம்பை வளர்க்க மாட்டார். அதைத்தான் மாணிக்க சுவாமி சொன்னார். சுவாமி, என் உள்ளத்துக்குள்ளே நீ சிவபோகத்தை வளர்த்து, சிவபோகம் என்ற மிக பெரிய மேலான ஒரு நிலையை வளர்த்து, அதுக்கு ஏற்ப நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய். உடல் அமைப்பு கலைந்து போயிடும். அப்ப மனசு, ஐம்பொறி எல்லாம் அந்த வஞ்சகத்தை செய்யலாலே ஆளாக்கி விடுறது. அந்த நிலையையும் இங்க மாணிக்க சொல்ற கட்டளிக்க வல்லானே. 2 பொருளை நான் பார்க்கலாம். கட்டு தலைகளை அழிக்க வல்லவன்,
அதே நேரம் இப்ப சொன்னது மாதிரி உடம்பு அமைப்பை அவர் கலைத்து விடுகிறார். அதனால மாணிக்கார் உறுதியா இதுல இன்னொன்று சொல்றார், நான் பயப்பட இல்லை. நான் ஏன் பயப்பட இல்லை என்றா, நான் வினைக்கு வசப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுவேன். சுவாமி, நான் வினைக்கு வசப்பட வேண்டியதில்லை. ஏன் என்றால் அது எனக்கு வடிவா தெரியும், மீண்டும் உலகில வந்து பிறக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார். முதலவர் மீண்டும் இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்று கேட்டார். கேட்டுவிட்டு இந்த அடியிலே மிகச்சிறப்பான இந்த விளக்கத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பர்களே, ஆகவேதான் இந்த மெஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாம் உடம்புள்ள கவனம் செலுத்துறதில்லை. கட்டு அழிக்க வல்லானே 89வது அடி மிக முக்கியமான ஒன்று. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அற்புதமான ஒரு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இந்த நள்ளிருள் நடு இரவு, நடு இரவைத்தான் இங்கே நள்ளிரவு என்று குறிக்கிறது. இதனுடைய உண்மையான பொருள் என்ன? நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? நள்ளிருளில் அப்ப நட்டம் பயின்றாடும் நாதனே. சுவாமி திருநடனம் புரிகிறார். அந்த திருநடனம் தான் சிதம்பரத்திலே நடைபெறுகிற தில்லை கூத்து. தில்லை சிதம்பரத்திலே நடைபெறுகிற தில்லை கூத்து, அதுதான் நடனம். மிகப்பெரிய உலகத்தை இயக்குகின்ற நடனம். பஞ்சகிருத்தியங்களை தோற்றந்துடையதனி தோயின் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரமாம் ஊற்றமாம் மலர்ப்பதத்தே நாடு என்று உண்மை விளக்கத்திலே வனவாசம் கிடந்த தேவர் குறிப்பிடுவார். தோற்றந்துடையதனி தோயின் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரமாம் உடுக்கை இசைத்து படைத்தலை செய்கிறார் நடராஜ பெருமான். தோற்றந்துடையதனில் தோயின் திதி அமைப்பில். அதே போல அவர் அக்கினியை ஏந்தி படைத்தல் பேந்து காத்தல் செய்கிறார் தோயின் திதி அமைப்பில். சாற்றிடும் அங்கியிலே சங்காரமாம், அவர் அக்னியை வச்சிருக்கிற சங்காரம் செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், முயலகன் மீது ஊன்றிய பாதம் மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல் என்று இந்த ஒவ்வொன்றையும் குறிக்கின்றது. அப்ப இந்த பஞ்சகிருத்தியத்தை சுவாமி செய்கிறார். நீ வடிவா பார்த்தா தெரியும். இந்த பஞ்சகிருத்தியத்தை இறைவன் நடராஜ வடிவத்தினூடாக செய்கிறார். அதான் அந்த தோற்றந்துடையதனி தோயின் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரமா முற்றமா மலர்ப்பதத்தே நாடு. அப்ப பஞ்சகிருத்தியங்கள் சுவாமின் திருநடம் புரிகிறபடியாத்தான் அந்த உலகம் இயங்குகிறது. அதனால்தான் நடராஜர் உலகத்தின் இயக்கத்தின் மூலமானவர். அதனாலதான் அந்த சுவாமி எப்பவும் நடனமாடிக்கொண்டிருக்கு. எங்களால் அப்படி நடனமாட முடியுமோ? ஒற்றை காலில் நின்று பாருங்க, எவ்வளவு நேரம் நிப்பியல் பார்ப்போம். இனி இல்லை என்ற யோகம் தியானம் செய்யறவோ சில பேர் தலையால கொஞ்சம் நடப்பார்கள், நிற்பார்கள். சில பேர் ஒற்றை காலில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தபமாய் நிற்பார்கள். ஒற்றை காலில் எல்லாம் பல முனிவர்கள் தபம் செய்திருக்கிறார்கள். அச்சுடன் கூட பாசுபதாத்திரம் பெறுறதுக்கு சிவனை குறித்து ஒற்றை காலில் நின்று தபம் செய்ததாக வரலாறு சொல்லுவார் மகாபாரதத்தில். ஒற்றை காலில் நின்று தபம் செய்து அந்த தபத்துக்கு இறங்கித்தான் அக்னிக்கு நடுவில் தபம் செய்த போதுதான் சிவபெருமான் வந்து பாசுபதாத்திரம் கொடுத்தாராம். யாருக்கும் கொடுக்க முடியாத, யாராலும் வெல்ல முடியாத மிகச்சிறந்த பாசுபதாத்திரம். நாங்கள் ஒரு கால் யாகத்திலே யாகேஸ்வரன் யாகேஸ்வரி கும்பம் வைக்காமல் யாகம் செய்யக்கூடாது. அப்படி செய்தா வீரபத்திரர் வந்து அழித்து விடுவார் யாகத்தை. கந்தபுராண வரலாறு. சிவனுக்குத்தான் முதல் அவிர்ப்பாகம். யாகேஸ்வரன் யாகேஸ்வரியை வைக்கிற போது பாசுபதாத்திரத்தை தற்பையிலே செய்து சிவனோடு சாற்றி வைப்போம். சிவனுக்கு எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் அதிலே மகோன்னதம் மிக்க ஆயுதம் பாசுபதாத்திரம். அது இப்ப இருக்கிற அணுவாயுதத்தை விட ரொம்ப சக்தி படைத்தது. இந்த பாசுபதாத்திரத்தை சிவனிடமிருந்தான் பெறவணும். எல்லா குருமாரெல்லாம் கொடுக்க மாட்டார். அதை பெறுவதற்காகத்தான் அச்சுணன் மிகப்பெரிய தவத்தை செய்கிறார். அவனுடைய தவத்துக்கு இறங்கி சுவாமி வந்து பாசுபதாத்திரத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த ஒற்றை கால நிக்கிறேன். ஆனா சுவாமி அந்த காலத்திலேருந்து எந்த காலமும் ஒற்றை காலன்னு நடராஜ பேர் ஆடிக்கொண்டிருக்கா. அவர் நிப்பாட்டுறாண்டா உலகம் நின்று. மிகப்பெரிய தத்துவம். எங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு தனகரண பூரணங்களை கொடுத்து அவர்களை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக சுவாமி எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறார். நீங்க பார்க்கலாம். இப்படி நோகும் என்றுதான் பாண்டியம்மன் கேட்க மதுரையில கால் மாறி ஆடினார். மதுரையில வெள்ளியம்பலத்துல மட்டும் அவர் வலக்கால தூக்கி இடக்கால மிரிச்சு கொண்டு ஆடுகிறார். மன்னன் பக்திக்கா மன்னன் கேட்டான், சுவாமி நீ என்ன இப்படி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிற, இன்னும் உனக்குள்ள கால் நோவ போகுது அப்படின்னு கேட்கலதா. அந்த மன்னனுக்காக அவர் கால் மாத்தி ஆடினாராம் அந்த சபையில.
மதுரைக்கு அது ஒரு இன்னொரு பெருமை, அந்த பெருமை சுவாமி. ஆனா சிதம்பரத்தில் அதை செய்யலாதால அவர் இங்கே செய்தார். ஏன்னா சிதம்பரத்திலே தான் உலகத்தின் நடுப்புள்ளியில அவர் ஆடிக்கொண்டு நிற்கிறார். உலகம் டக நின்றுடும், கதை முடிஞ்சு போகும், பிரளயம் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும். அதனாலே அதை நிப்பாட்டாம சுவாமி மதுரையிலே திருவிளையாடல் புரிந்த இடத்துல அதை செய்தார். நான் அப்படியே சிந்திக்க வேண்டும். இப்ப இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்வது சுவாமியினுடைய மிகச்சிறந்த ஒரு வேலை. அப்ப இந்த வேலையை பெருமான் செய்கிறார். இதை செய்கிற இந்த நள்ளிருளில் நட்டம், இங்க வந்து நீங்க பார்த்தா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நள்ளிருள்ல நடனம் ஆடுகிறார். நான் முன்பு குறிப்பிட்டேன், சுவாமி சுடலையிலே நடராஜ பெருமான் எங்கே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் சுடலையிலே புரிந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுவார்கள். அதுவும் நள்ளிருள்ளே அவர் ஆடுவாராம் கால் தூக்கி. அங்கே ஆன்மாக்களுடைய எரித்திருக்கின்ற அந்த சுடலை சாம்பல் எல்லாம் உடம்பெல்லாம் பூசி அந்த உயிர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று ஆடுவார்கள். அதனாலேதான் ஒரு தத்துவம் இருக்கிறது அபரக்கிரியல்லே, உங்களுக்கு தெரிய வேண்டும். சில பேருக்கு அவமிருத்து அகாலத்துல இறப்பவர்கள் இப்ப எல்லாம் மாறி செய்கிறார்கள். அகாலத்துல இறப்பவர்களுக்கு 31ஆம் நாள்ல அந்திரிட்டு செய்யலாது. சில பேர் வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு லீவு பிரச்சனைக்காக 21ஆம் நாள்ல எல்லாம் வந்துட்டு செய்யலாது. எனவே அப்படி செய்துட்டு போறாங்க. சந்ததி போச்சு, சந்ததி அழிச்சு போடும் அந்த பிதிர். நான் எங்களோட கோயில்ல கேஸ் இப்படி வந்ததை பார்த்து கிரிமலையில திரும்ப விட்டு செய்திருக்கிறார். சுவாமி உடனே சொல்லிட்டு முதல் பிதிர்ச்சாபத்தை போய் கிரிமலையில நீக்கி போட்டு வர சொல்லு, மிச்ச வருத்தத்தை நான் மாத்தி விடுறேன். முதல் குருநாதர் சொல்றது பிதிர்ச்சாபம் இருந்தால் வருத்தங்கிறத மட்டும் மாத்தி விடாது சுவாமி. உடனே சொல்லும், நீ கிரிமலைக்கு போய் புண்ணிய தீர்த்தத்துல இன்ன மாதிரி 31 பிண்டம் போட்டு அந்த பிதிரை ஆத்மா திருப்திப்படுத்தி போட்டுவா, நான் மிச்சம் பாக்குறேன். நிறைய பேருக்கு அப்படி செய்திருக்கிறது. ஏனென்றால் அது உடனே சுவாமி சொல்லும், குலதெய்வம் கூட இந்த பிதிர் சாபத்தை மாற்றாது. ஏன்னா குருநாதர் சொல்லித்தான் எனக்கு தெரியும், பிதிர் சாபத்தை குலதெய்வம் கூட மாற்றாது. அடிச்சு சொல்லுவேன் நான், நிறைய ஆதாரம் இருக்கு. ஏனென்றால் பிதிருக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதான் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு நடுகள் வழிபாடு செய்து இப்படி எல்லாம் வழிபாடு செய்த மறந்துவோம். சும்மா விசர் வைத்தியத்திலே அங்க முன்னோர்கள் இதை செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாதாக்கலாம், அவ்வளவு கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய சாதனை செய்தவர்கள். ஆகவே இந்த அவமிருத்தன்னா உங்களுக்கு தெரியும், நீருக்குள்ள முழுகி விழுந்து சாகிறது, தூங்கி சாகிறது, நஞ்சருந்தி சாகிறது, தற்கொலை செய்கிறது, எத்தனையோ தற்கொலைகள் இருக்கு, முயற்சிகள், இதெல்லாம் அவமிருத்து. மிருத் சாதாரண இயற்கையான மரணம். அவமிருத்து என்பது தங்கள் உயிரை இறைவன் கட்டளைக்கு மாறாக மாய்த்தல். அப்படியானவர்களுக்கு சில பேருக்கு 1.5 மாதம் 45 நாள், சில பேருக்கு 3 மாதம். அந்த தோஷத்தினுடைய தன்மையை பொறுத்தென்று அவரக்கிரிய சொல்லுகிறார். பின்பு 6 மாதம், சிலது 6 மாதம் கடுங்குற்றம். அதுக்கு பிறகுதான் அந்திரிட்டு செய்யணும் என்றால் அவ்வளவு செய்ய முடியாது. அப்ப அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்றால், இந்த அவமிருத்தாக இறக்கிறவருடைய உயிரை பைரவர் பிடிச்சு வச்சுக் கொள்வார். சுடலேக்க இருக்கிற சுடல வைரவர், சுடல வைரவர் யாரென்றா சங்கார வைரவர். அட்ட வைரவர்களிலே ஈசானத்திலே இருக்கிற வைரவர் பயங்கரமான 20 கரங்கள் எல்லாம் உண்டோ பயங்கரமான தோற்றத்தோடு இருக்கிறவர் சங்கார வைரவர். அவருக்கு ஆசனம் பிரேதம்தான், சித்த பிண்டத்தை தான் ஆசனம். அவருக்கு நாய் ஆசனம் இல்லைன்னு சொல்லுகிறது ஆகமங்கள். பிரேதத்தை ஆயுதமா அந்த ஆசனமாக கொண்டு அந்த பிரேதத்திலே அந்த சங்கார வைரவர் பொல்லாத அழித்தலை செய்கிற வைரவர், அதாவது பேர் சங்கார வைரவர். அந்த வைரவர் தான் சுடலேக்கு இருப்பார். அதனாலதான் நாங்க போய் ஒரு சுடலையில வந்து பிதிர்க்கடமையை செய்கிறதுக்கு முதல் அங்க இருக்கிற வைரவருக்கு பழம்பாக்கு வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி, வைரவ பெருமானே உன்னுடைய அனுமதியத்தா நாங்கள் இந்த கிரியைகளை செய்யறதுக்கு என்று கேட்டுத்தான் பிச்சம் காடாத்துறதோ மற்ற எல்லா கிரியைகளையும் செய்யணும். இப்ப எல்லாம் அது முறைப்படி நடக்கிறோன்றது எங்களுக்கு தெரியல. அதனாலதான் பல குடும்பங்கள் பல துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சும்மா இல்லை. சுடல வைரவர் நான் ஒரு சொல்லில சொல்லி போட்டு விடுவோம். சங்கார வைரவர் அட்ட வைரவர்களிலே மிக பயங்கரமானது. 8 வைரவர் இருக்கிறது. பீசண வைரவர், உரு வைரவர், வடக வைரவர், வைரவர். அந்த வைரவர்களுக்கு எல்லாம் பயங்கரமான வைரவர் சங்கார வைரவர். அப்ப அந்த சங்கார வைரவர் அந்த உயிரை எடுத்து வச்சிருக்கும். அது சாந்தி அடையாது, அவமிருத்து. அப்ப புறவி எடுக்காது, அது சுற்றி சுழண்டு கொண்டே இருக்கும்.
அதை சாந்தப்படுத்த வேண்டும். இதற்காக பின்பு இந்த குறிப்பிட்ட 31 செய்யலாம் அந்திருட்டி கொஞ்சம் காலம் போக அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த தோஷத்துக்கு ஏற்ப அந்த நாள்ல 1.5 மாதம்டா 1.5 மாதம் அல்லது 3 மாதம்டா 3 மாதம் 6 மாதம்டா 6 மாதம் அண்டைக்கு அந்திருட்டு செய்கிற போது சிவனுக்கும் அம்மனுக்கும் கும்பம் வைக்கிறத விட மிக முக்கியமா பைரவருக்கு ஒரு கும்பம் வைக்கிறது. பைரவர்ல கும்பம் வச்சு இறந்தவருடைய பேர் அந்த திதி எல்லாத்தையும் ஒரு ஓலையில எழுதணும். இப்ப எல்லாம் சில பேர் அதை எழுதுறதில்ல, ஓலையில எழுதி அந்த கும்பத்துல போட்டு பைரவரை பிரார்த்தனை பண்ணி பைரவருக்கு பூஜை செய்து யாகத்திலே அவரை திருப்திப்படுத்தி பைரவ பெருமானே இவ்வளவு காலமும் நீ வச்சிருந்த இந்த ஆத்மாவை அதை ஒரு நல்ல ஒன்றில் புறவி இருந்தால் அது புறவிக்கு விட வேணும், மோட்சம் இருந்தால் மோட்சம் என்ற கிடைக்காத அவமரத்தில் எங்களுக்கு தெரியும். ஆகவே அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் என்பதற்காக நீ பிரித்து விட்டுவிடப்பா என்று பைரவரை பிரார்த்தனை பண்ணி கேட்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்கிற போது பைரவர் மனமிறங்கி அந்த ஆத்மாவை விடுவார். பின்பு அந்த ஓலை அந்த எழுதினதையும் கொண்டு சிவன் கும்பத்துக்கு போடும். சிவனிட்டை அதை கொண்டு வா பேர்ந்துதான் முறைப்படி அந்தியட்டி செய்து அதை திருப்திப்படுத்த வேண்டும். இது அபரக்கிரிய விளக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலங்களிலே இவற்றுக்கெல்லாம் அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்காது விடுவதால் சந்ததிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். அதை இந்த இடத்திலே அன்பர்களே நாங்கள் அதை பற்றி நாங்கள் நிறைய புறம்பாக சொல்லலாம். நிறைய விஷயம் இன்றைக்கு அபரக்கிரியை செய்யறதுக்கு ஆட்களை இல்லை, குருக்கள் மாதிரி எல்லாம் போகுது. கற்பூரம் கொளுத்தி போட்டு தூக்கி கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தோன்று இருக்கு. கன சைவ குருக்கள் மார் அபரக்கிரியை செய்கிறது கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே வருகிறார்கள். உண்மையான விதி ஒரு குருக்கள் அபரக்கிரியையும் பூர்வக்கிரியையும் சரிசம நோக்கில வடிவா செய்கிறார்களோ, சிவதீட்சையும் கொடுத்து அபரக்கிரிய பூர்வக்கிரிய திருமணம் எல்லாத்தையும் அவர் தான் நிறைவான குருக்கள் என்று முன்னோர்கள் சொன்னார், சாத்திரங்கள் சொல்லுகிறார். இப்ப பல பேர் அது செத்தப்பட்டு கிரியை செய்யலாம், மதிப்பில்லை. செத்தப்பட்டு கிரியை செய்யறத கூட பக்குவம் பண்ணி சொல்லுவாங்க. கோயில் பூஜை செய்யறத விட பக்குவம் பண்ணும். நான் சொன்னேன், பிதிர் சாபம் பொல்லாது, குலதெய்வம் கூட பிதருடைய சாபத்தை நீக்காது, எந்த தெய்வமும் நீக்காதுன்னு சொன்னேன். சிவன் கூட விட்டுடுவார் கையை. அதால அந்த கிரியை முக்கியம். அப்ப அந்த காலத்துல கோயில் பூஜையாக்குற குருக்கள் மாதிரி எனக்கு தெரியும். எங்களை வரணியில பொண்ணு குருக்கள் குடியிருப்புல அவரெல்லாம் போய் சொன்னா முன்னுக்கே சொல்லணும் செத்த விடண்டா. அவர் முதலெல்லாம் சிவபூஜை முடிச்சு தான் பூஜை செய்கிற கோயில் என்ற பூஜை எல்லாம் முடிச்சுத்தான் செத்த விட்டுக்கிறீங்க வருவேன். வந்து இதை செய்துட்டு பேர்ந்தவர் முழுகி பேர்ந்த போவார், பேர்ந்து கோயிலில் பூஜை செய்யார். அப்ப அவரும் முறைப்படி அதை செய்து வந்தார்கள். அப்ப இப்ப அதெல்லாம் அப்படி நினைக்கிற ஒரு தன்மை வந்து விட்டது. இதனால எங்களோட சைவ சமயத்துக்கு பெரிய ஒரு இழுக்குத்தான். என்றால் கொஞ்ச காலத்துல கிரிய செய்யறதுக்கு குருக்கன்மாரே இல்லை என்று ஒரு நிலை பெற முன்னோட உங்கள் கப்புறத்தை கொளுத்தி போட்டு கொண்டு ஓடியும் துரஷ்டவசமான நிலை வருது. அதனால என்ன நடக்க போனா எங்கட சைவத்தமிழ் சந்ததி அடிபட்டு போகும். மொத்தத்தில் சந்ததி கேடு வரும், பிரம்மஹத்தி தோஷம் வரும், அங்கவீனமா பிறக்கும், அறிவு குறைவாயிருக்கும், அற்ப உயிரில இடையில போகும். அது அதை பற்றி இந்த கருட புராணங்களோ அது எத்தனையோ இதுல சொல்லுது. அதை கேட்டா தலை சுத்தும். ஆகவே அந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும். இறந்த ஆன்மாவுக்கு ஒரு பெரிய நிலையை கொடுக்கறதுக்கு தான் சுவாமி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுகிறார். அதாவது நடு சாமத்தில சுடலையில அவர் நடனம் புரிகிறார். இந்த 12 மணி என்றது 2 மற்ற சந்திக்காலம் மாதிரி இந்த 12 மணியை இந்திர முகூர்த்தம் என்று சொல்லுவாருங்க சமயத்திலே. ஒரு நாளையில பகல்ல சரியா 12 மணிக்கு எதையும் செய்யலாம். அது மரண யோகமோ கரிநாளோ எது இருந்தாலும் செய்தால் அது குற்றமா என்று சொல்வார்கள், இந்திர முகூர்த்தம் என்றுவார்கள். அதே போல சாமம் 12 மணியும் அப்படிப்பட்டது. காலையில மாலையில 6 மணி அந்த நேரம் சூரியோதயம் சூரியாஸ்தமனம் அது சந்திக்காலம், இது இந்திரமூர்த்த சந்திக்காலம். அப்ப இந்த 12 மணி ஒரு அந்த நடுநிசியில தான் இந்த நடராஜ பெருமான் என்ன செய்கிறார் என்றால் இந்த சுடலைக்குள்ள நடனம் புரிகிறார். அதான் என்னுடைய குரு சொன்னா அவங்களுக்கு சொல்லுவேன். நான் எந்த சுடலையால போனாலும் உடனே நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும் மனதில் நினைச்சு கும்பிட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கிட்டு போறது. ஏனென்றால் அதுதான் அங்க சுவாமிக்கு இருக்கிற புனிதமான இடம். அந்த இதை மாணிக்க சுவாமிகள் இந்த இடத்திலே மிக தெளிவாக காட்டினார். அப்ப உயிர்கள் எல்லாம் அயர்ந்து உறங்குகின்ற வேளையில சுவாமி நீ நித்திய ஒரு விழித்தவனாக தலைவனாக நின்று
நீ சுடலையில நடனம் புரிகிறாய். யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல எழுப்பினாலும் அதான் கள்ளன் வந்து அந்த நேரத்துல எடுக்கிறது. சோத்து நித்திரையாண்டு சொல்லி நித்திர அந்த நேரத்துல நள்ளிரவு. அப்ப அந்த உயிர்கள் எல்லாம் உறங்கி அப்படி கொரட்டா விட்டு கொண்டிருக்கு. ஆனால் நீ அப்பா இந்த உயிர்கள் எல்லாம் ஈடற்று என்ன கருணை சுவாமி ஈடேற்றதுக்காக அந்த நடுநிசி வேளையில நீ சுடலேக்கன் என்று நடனம் புரிகிறாய். ஆகவே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, நீ பயின்று மிகப்பெரிய திருநடனத்தை ஆடுகிறாய். இப்ப நீங்க ஒரு விஷயம் விளங்க வேண்டும். இந்த தத்துவங்கள் மிகப்பெரிய சுடலை தத்துவம். சுவாமி சுடலையில எரிச்சு காடாத்தினா பிறகு இருக்கிற அந்த சாம்பலை எடுத்து பூசாட்டி எங்களுக்கு விமோசனம் இல்லைன்னு சொல்லுகிறார். சுவாமி எல்லா உயிர்களுக்கும் இறந்த உயிர்களுக்கு அனுக்கிரகம் புரிவதற்காக சரி அவர்கள் மறுபிறவி எடுத்தது என்றாலும் அந்த புறவியிலேயாவது அவர்கள் நன்மைகளை செய்து அவர்கள் புறவிகளை நீக்கிறதுக்குரிய வழிபாடுகளை செய்ததற்குரிய வாய்ப்புகளை கொடுப்பதற்காகவும் அதை செய்கிறார் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படியான வேலையும் அந்த சுவாமி செய்யலாம். ஆகவே இது மிக முக்கியமானது. இருளுக்குள்ளே அவர் கூத்தாடுகிறார். எங்களிடம் இருக்கிற இருளை நீக்கவென்று நீங்கள் நினைக்கலாம். நள்ளிருளுக்குள்ளே அவர் கூத்தாடுகிறார். எங்களிடம் இருக்கிற ஆணவம் போன்ற மிக அறியாம போன்ற பெரிய இருளை எல்லாம் அவர் நீக்குவதற்கும் அந்த சிறப்பு சொல்வார்கள். பயின்றாடும் நாதனே என்றால் அங்கே பூதகணங்கள் எல்லாம் இசைக்கருவிகளை எல்லாம் வீட்டுமா. அது எங்களுக்கு கேட்காது. தெய்வீக காணமுடையவர்கள் கேட்கும். முந்தின காலத்துல சொல்வார்கள் சுடலையை கட்ட இதை போய்க்கல சலங்க சத்தம் உட்டுக்கு வீர தார தம்பட்டம் இந்த எங்கட பாரம்பரிய வாத்திய சத்தங்கள் எல்லாம் கேட்குது. இப்ப எல்லாம் கெண்டி மேளம் செண்டி மேளம் எல்லாம் வந்திருக்கு. கேரளாவில இருந்து யாழ்ப்பாணத்துல எல்லா கோயிலும் அடிக்கிறாங்க. அந்த மேளங்கள்லாம் கைலாய வாத்தியங்கள், பஞ்ச வாத்தியங்கள், சங்கு சேமக்கலம் உடுக்கு குழல் இந்த கெண்டி மேளம் இதெல்லாம் பேரிக அதுகள் எல்லாம் பூதகணம் அடிக்க, திருநந்தி தேவர் மிருதங்கம் வாசிக்க, தும்புர் நாரதர்வங்களாம் பூண அது சுடலேக்குள்ளே அவர் பெரிய தாண்டவத்தை ஆடுகிறார். அதான் பயின்றாடும் நாதனே. சும்மா ஆடே இல்லை. இந்த வாத்தியங்கள் எல்லாம் ஓம் என்ற பிரணவத்தை ஓங்கி ஒலிக்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி இருக்கும். இதை ஞானிகள் கண்டிருக்கிறார்கள், நாங்கள் காண முடியாது. நாங்கள் அதுக்காகத்தான் இந்த நடனம் நடக்கிற இடத்தை மனதிலேயாவது தியானம் பண்ணி வணங்க வேண்டும் என்று என்னுடைய குரு சொன்னார். அப்ப அந்த அடி எல்லாத்தையும் இறைவன் ஏன் செய்கிறார்? உயிர்களுடைய விமோசனத்துக்காக, எங்களுக்காகத்தான் செய்கிறார். வேற ஒன்றுமில்லை. எங்களுக்காக இந்த பெரிய வேலையை சுவாமி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று நாங்கள், நாதனே தலைவா, நாதனண்டா தலைவர். அது ஒரு பெருமை. என்னை அம்மாவர்கள் அப்பாவர்கள் ஊர்ல எல்லாம் நாதன் என்று தான் கூப்பிடுவார்கள். நீங்கள் கமல்நாத் என்று கூப்பிடுறது, எங்க ஊர்ல கூப்பிடுறது நாதன் என்று. அந்த நாதன் என்ற பேர் தான் அநியமாக்களுக்கு தெரியும். கமல்நாத் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நாதன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பேர் ஒரு இறைவனுடைய தெய்வீக பேர். நான் யோசிப்பதெல்லாம் கடவுள். கமலநாதன் என்றால் அது 2-3 ஒன்று தாமரநாயகன் பிரம்மதேவர் அமர்ந்திருக்கிற என்ற பொருள். இன்னொன்று கமலம் மலர சூரியனை குறிக்கிற பேர், அப்படியும் ஒரு பொருள். சில பொருளை சொல்லுவார்கள். நாதன் என்றைக்குள்ள அது சிவனைத்தான் குறிக்கும், தலைவன் மேலான். அப்ப நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று குறிப்பிட்டார். அத்தனை இந்த பஞ்சகிருத்தியத்தை செய்வதற்கும் இதெல்லாம் பெருமான் உயிர்களை ஈடேற்றுவதற்கும் அவமிருத்தில இறந்த உயிர்களை கூட பைரவட்டை இருக்கிற உயிரை தனக்கு எடுத்து பேர்ந்து மோட்சம் கொடுக்கறதுக்கெல்லாம் அல்ல நல்ல வழிப்படுத்துறதுக்கெல்லாம் புறவிகளை நீக்கிறதுக்கெல்லாம் சுவாமி திருநடனம் புரிகிறார். ஆகவே அன்பர்களே, இந்த அளவிலே நான் நினைக்கிறேன் 89வது அடி இந்த அளவிலே நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த நாளைய தினம் கிட்டத்தட்ட 95 அடிகளை நிறைவு செய்து இந்த சிவபுராண பகுதியை நிறைவு செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நாளை மறுதினம் நான் எங்க வேலைத்தளத்திலிருந்து ஊர் செல்ல வேண்டி இருப்பதால் இரவு எடுக்க முடியாத நிலை உண்டாகும் வகுப்பு. அப்ப நான் வேறு ஆனந்த மிஸ்டர் சொல்லிட்டேன், வேறு ஒருவரை போட சொல்லி. ஆகவே இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த திருவாசக உரையரங்க நிறைவு செய்து நாளைய தினம் பூர்த்திக்கு இறைவனுடைய திருவருளை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.
திருச்சிற்றம்பலம் என்று கூறி பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய தெய்வீக உரையரங்க விளக்கத்தில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தி அம்மா, ஆனந்தி அம்மா, ஆனந்தி அம்மா. நன்றி ஐயா, மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. நல்ல நல்ல நிறைய விளக்கங்களோட மிகவும் அருமையா இருந்தது ஐயா. நான் வரேன், எல்லாரையும் கதைக்கிறவ கதைக்கலாம். நன்றி ஐயா, மிகவும் அருமை, மிக மிக அருமை, நல்லா இருந்தது ஐயா. நாங்கெல்லாம் ஏதோ சிவலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. உங்களால குருவருள் திருவருளும் கிடைக்கட்டும் உங்களுக்கும் எங்களுக்கும். நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும். இறைவன் திருவருள். வணக்கம் ஐயா, நான் நந்தீஸ்வரி வணக்கம். வணக்கம். நன்றிகள், நல்லா இருந்ததெல்லாம். வணக்கம். வணக்கம். மற்றது ஐயா, அந்த மீட்டிங் வந்தண்டு நீங்க சொன்னீங்க, நாங்க நடுவும் கனால மீட்டிங்ன்னு தான் படிச்சுட்டோம். நீங்க மீண்டிங்கன்னு சொன்னீங்க. அது 87வது வரி. நாங்க இந்த காலத்துல இருந்து மீட்டிங்ன்னு தான் படிச்ச ஞாபகம். இதுலயும் மீட்டு உண்டா சேத்து வரேங்க மீண்டிங்கு வரும். அது இந்த உண்மையில மாணிக்கா சுவாமிகள் பாடின அந்த பதச்சீர் பிரிப்பில மீண்டிங்கு தான் வரும். அத பிரிக்க மீட்டு இங்கு வரும். நீ சொல்ற படிக்க மீண்டு படிக்கணும் ஐயா. அது மீட்டிங் அது அந்த சொல் பிரிவம், அந்த ஒரே சொல். அது இப்ப நாங்கள் மீட்டு இங்கு பிரிக்கிறோம். அது அதிന്റെ எதிர்ப்பத பொருள் வந்து மீண்டும் பிறக்காத தன்மையத்தான் சுட்டுது. அதையா இப்ப சேர்த்து நாங்க சொல்லிக்க மீ என்ன டீனா என்ன குணாண்டு வராதோ, இன்னன்னா வராது. மீட்டிங்கு மீ என்ன இட்டன்னா சேர்த்து சொல்லிக்க மீட்டிங்ன்னு தான் வரும். மீட்டிங் டீனா வரும். மீட்டிங்கு டீனா இங்கன்னா அந்த சொல்லுத்தான் அவர் எழுதினது. அதுதான் திருவாசகம் எழுதிக்க இறைவன் எழுதின பதம் அது. நாங்கள் சந்தி பிரிச்சல உங்களோட புத்தகத்துல இதுல அப்படித்தானே போட்டிருக்கு. நான் பாக்குறேன் இங்க மீட்டு இங்கு வந்து சேர்த்து சொல்லிக்க டூமியும் சேர்ந்து டீயா வரும். மீட்டிங்கோ. அடுத்தது இந்த நல்லுரில்ன்றதுக்கு எங்க ஒன்றுல நான் பார்த்த ஞாபகம் ஊழிக்காலம் உண்டு. நள்ளிருள்ன்றது நள்ளிரு நட்டம் பயன்றான ஊழிக்காலம் என்றதை பெரிய அளவுல பயன்படுத்தல பல அறிஞர்கள். நடு இரவண்டதான் அது குறிக்கும். ஊழிக்கால தாண்டவம் என்றதம்மா உலகம் அழியிற நேரத்திலே ஆடுறது. அது இறைவனாடின் அட்டவிரட்ட தாண்டவங்கள்ல ஒரு தாண்டவம் இருக்கு, ஊழி தாண்டவம். அது உலகம் அழியத்திலே அவர் வீறு கொண்டாடுற தாண்டவம். அது மகா பிரளய தாண்டவம். அது உயிர்களுக்கு விமோசனம் இல்லையே. கடைசிக்கான உலகம் பிரளயம் ஏற்படுறாதான் ஊழித்தாண்டவம். அது பயங்கர தாண்டவம். அதை நான் காணவேல, நாங்கள் அழிஞ்சு போவதில்லை. ஆனா இதுதான் நாளாந்தம் உயிர்களுக்கு தங்கண்ட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு பேர நடனம். இது ஒவ்வொரு சுடலையிலும் ஒவ்வொரு நடுநிசையிலும் செய்வார். அது மிக விசேஷம். அமாவாசை. அதான் அந்த அமாவாசையில சில பிதிர்க்கடங்கள் யாகங்கள் சில பேர் செய்கிறேன்னா அமாவாசையில ஆடுற, அமாவாசையில நள்ளிரிலே ஆடுறது மிக மகவுன்னதம் பாய் சுவாமி சுடலையிலே ஆடு. அமாவாசை இருட்டுத்தான் எல்லா இருட்டையும் விட பயங்கரமான இருட்டு. மற்றதையே நீங்க நேற்று சொல்லிக்க சுவாமியால தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யக்க வெள்ள நிறத்தால அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னீங்க போல இருந்தது. அது கடைசி நாளம் ஒரு மகோற்சவத்துல கொடியிறக்கத்தண்டுதான் அதை பயன்படுத்த. மற்ற நாளையிலே நாங்கள் வெள்ளையெல்லாம் பயன்படுத்துறோம் கலந்து. கொடியிறக்கத்துல தூய வெண்மை பட்டாடை மலர் ஐயாண்ட வேட்டி குறுக்க வேட்டி கூட வெள்ளையா இருக்கும்னு சொல்றாங்க. தூய்மை. நல்லூர்ல எல்லாம் பாருங்க, நல்லூர்ல எல்லாம் வெள்ளைதான் இருக்க மாட்டேன். குடகிட உட்பட நகை உட்பட எல்லாம் வெள்ளை. அந்த கொடியிறக்க திருவிழா நேரம். அதுதான் அந்த மோட்சத்தை குறிக்கிறது. பஞ்சகிருத்தியத்துல பூர்த்தி. ஓகே.
ம். உண்மையா நீங்க எனக்கு அவரை ஐயா. கிரியைகள் அதான் பற்றி சொன்னீங்க. கல்வெட்டு அடிக்கிறதும் வெள்ளையெல்லாம் அடிக்கணும். நீங்க கேக்குது ஐயா. ஆமாம், சொல்லுங்க. நீங்க அவரை கிரியைகள் பற்றி சொன்னீங்களா ஐயா? இங்க நாங்க ஆக்சுவலி சைவம் நேச்சாங்கம் உங்களுக்கு இங்க இருந்து நான் அவரை கிரியைக்கு ஐயாவை எடுத்து சைவ குருக்களை வச்சிருந்தான் செய்யலாம். ஆனா அதுல ஒரு சிலவுகளே ஆக்கள் கோயிலுக்கு நாங்க ஒரு நடராஜர் கோயிலும் வச்சிருக்கோம், சிதம்பரேஸ்வரர் என்ற பெயரோட, சிதம்பரத்தை மாதிரி அது பொற்கூரியோட செய்திருக்கலாம். அந்த கோயில்ல ஐயா என்ன அபரக்கிரியை செய்கிற ஐயா பூசை ஆகக்கூடாதுன்னு ஒரு வாதம் ஒன்று இருக்கு. நீங்க சொன்னீங்க காலையில பூசை செய்துட்டு போய் இது செய்துட்டு வந்து மொழியிட்டு அன்னைக்கு செய்யாம அடுத்த நாள் சிவ பூசை செய்யலாம். எங்கட வந்து உங்களுக்கு தெரியும், எங்கட பரணி, நாங்கள் வரலாற்று ஆய்வின்படி வரணிதான் எங்கட வரணிதான் சைவ குருக்கள் குடியிருப்பு என்ற பேரோட மிக தொன்மையான இடம். மிக நீண்ட காலம், அதாவது அது மிக ஆயிரக்கணக்கான வருஷத்துல இருந்த அங்கிருந்துதான் திருமணம் செய்து கரணவாய்க்கு போய் கல்வியங்காடு வேற வேறு இடங்களுக்கு சைவ குருக்கள் பரவினது. இந்தியாவில அந்த கரணவாயை இணைச்சுதான் கரணவா வரணி என்று இந்தியாவிலேயும் வந்தது. அப்ப அதுல இருந்த முன்னோர்கள் வந்து எனக்கு பொண்ணு குருக்களோட நான் சின்னல இருந்தே அப்பப்பாவோட பழகினான். அப்ப உண்மையான அவர்கள் சொல்லுவார் என்னடா சரியான இது என்னண்டா, ஒரு சிவாச்சாரியார் என்ற ஒரு குருக்கள் வந்து அபரக்கிரியை இப்ப என்னென்றால் அவர் வந்து தீட்சை கொடுக்கிறார். தீட்சை கொடுக்கிறது சைவ குருக்கள் தான் செய்யணும்ன்றது விதி. அதுல மாற்று சைவக்குளோர் சங்கம் எப்பவும் சைவ குருக்களை கொண்டுதான் செய்கிறோம். ஒரு காலம் நாங்க பிராமணரை கொண்டு செய்கிறேன். அப்ப சைவ குருக்கள் தான் தீட்சை கொடுக்கணும். அதுவும் ஆன்ம ஈடேற்றம். அவர்கள் தான் பேர்ந்து சிவாக்கினியை மூட்டி அக்கினி செய்யறது, கிரியை செய்ய வேணும், மோட்சம் இதெல்லாம். அப்ப தானம் கொடுக்கறது, திவசம் கொடுக்கறதுகளை பிராமணரை கூப்பிட்டு கொடுக்கலாமே தவிர இந்த ஆத்ம மோட்சம்ன்றதெல்லாம் சைவ குருக்களோட தொடர்புடையது. அவர்கள் முன்னே ஒரு சரியான நிறைவான குருக்கள் என்றால் அவர் சிவதீட்சை கொடுத்தலும் இந்த பூர்வக்கிரியை கோயிற்கிரியையும் அபரக்கிரியை எல்லாம் செய்கிற ஒருவர் தான் பூர்ண சிவாச்சாரியார் என்று முன்னைய காலத்துல குறிப்பிட்டார்கள். அந்த நிலையிலே அவர்கள் பக்குவம் இருந்தார்கள் என்றால் ஒரு அபரக்கிரியை செய்து போட்ட அந்த நினைவுகளை இல்லாமல் கட்டுப்படுத்தி சிவபூஜை செய்யக்கூடிய தகுதி என்றது சும்மா லேசில வராதல்லோ. மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னது மாதிரி மனத்தில மாசில்லாம இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிலை. அந்த நிலையை ஏற்படுத்துற பக்குவத்தை முன்னே குருக்கள்மார் கொண்டிருந்தார். மிக மிக பத்திரமாக்கியதான் மற்ற முறையா செய்வார்கள். அவசரப்பட்டு பொண்ணு குருக்கள் எல்லாம் ஒரு ஆறுதலா தான் செய்வார். எனக்கு தெரியும், ஒரு முறை எனக்கு நல்லா தெரியும், ஒரு முறை அவர் பால் இல்ல, விடிய வெள்ளன அந்தியட்டி கிரியைக்கு பால் இல்ல. அப்ப எங்கட ஊர்லயே ஒருத்தர் என்ன லக்ஸ்பிரே எடுத்து தண்ணி கலக்கி போட்டு ஐயா தெரிய போதும் இன்னொன்று போட்டு கொண்டு வந்து புண்ணியானத்துக்கு பாலண்டு கொடுக்குறேன், லக்ஸ்பிரையை கலக்கி போட்டு. ஆனா அவர் பொண்ணுக்கு உண்மையான இந்த சம்பவம் பொண்ணு குருக்கள் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு சொன்னார், என்னடா நீ எனக்கு சுத்துற, நீ உண்ட கடைசி காலம் இப்படித்தான் போகுதன். அவற்றை அந்த குருவாக்கோ இன்னும் தெரியாது. அந்த கடைசி காலத்துல இருந்து அந்த ஆளுக்கு ஒரு கிரிய செய்கிற குருதரும் இல்லாமல், ஒரு வாயிலுக்கல்ல ஒரு கடைசி காலத்துல பால் விடுறதுக்கும் இல்லாமல் அநாத நிலையில இருந்து அவர் அந்தியட்டி ஆரோ செய்கிற செத்தவிடல ஆரோ செய்கிறான் அல்லஞ்சி குளிஞ்சான் காலமான. நான் நினைக்கிறேன் அந்த சாபம் அப்படி அந்த காலத்துல மாறி செய்யார்கள். அப்ப சொன்னா நீ பாலிலேன்னு சொல்லியிருந்தா நான் நெய்யையும் கொஞ்சம் சாணகத்தையும் கலந்து கஞ்சவையும் கூட்டி போட்டு செய்திருப்பேன். ஆனால் நீ இப்படி போலி வேலையை செய்துட்டாங்க பேசினவர். அப்ப உண்மையில அதுதான் பெரிய ஒரு விஷயம். பூஜை செய்யக்கூடாதுன்னு இல்லை. முன்னோர்கள் அப்படித்தான். அப்படி நடந்த கோயில்கள் எத்தனையோ இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு, இலங்கையிலும் இருக்கு, சிறப்பா இருக்குது, காலங்காலமா செய்து கொண்டு வந்தவர்கள். இது பிற்காலத்துலதான் இப்படி ஒரு கதையை கட்டித்தான் கனவேர் அவரைக்கிரிய விட்டு கொண்டிருக்கிறார்கள். கன இளமாக்கள் தான் கவலைக்குரியது. நன்றி. எங்கட ஊர் கோயில் நுணுவில் பிள்ளையார் கோயிலே
தியாகராய குருக்கள் அவர் சைவ குருக்கள் தான் வந்து அபரக்கிரியம் செய்வார். பேருந்து வந்து கோயிலையும் நுழைய பிள்ளையா கோயிலையும் பூசை ஆக்குவார். அப்ப அப்படி இல்லை இருந்து இப்ப இங்க ஒரு கதை வருது, இவ என்னண்டு கோயிலுக்கு இதெல்லாமோ பூசை செய்யறாங்க. அதுக்காகத்தான் கேட்டாங்க. நல்ல விளக்கம் சொல்லி அந்த காலத்துல இருந்து நாங்கள் உதாரணமா சொல்லலாம். நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. ஓம் ஓம் ஓம். வணக்கம் அம்மா. ஐயா, இந்த சிவபெருமான் வந்து குடுக்கைய பாவிக்கிறாரா இல்ல டமருவ பாவிக்கிறாரா? அது வந்து என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும்? உடுக்குத்தான் அவருடைய கையில இருக்கு. அது உடுக்கில இருந்து வார ஓசைதான் முதலாவது பிரணவ ஓசை. அந்த ஓமன்ற பிரணவ ஓசையிலே தான் அவர் படைப்பு செய்யணும். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. இந்த விளக்கங்கள் நன்றாக இருந்தன. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். வேற்று விகார விடக்கு உடம்பின் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அது என்ன? அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என்ன கொஞ்சம். இந்த உடம்பு வந்து பல வேற்று விகாரம் பல விகாரங்கள் படுகிறது. மாற்ற நிலையானதென்றால் அடிக்கடி இந்த உடம்பு, அதாவது புறவியல் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறோம். பேந்து வந்து பேந்து திருமண பருவம் வருது, பேந்து மூப்பு வருது, சாக்காடு, பிணி, இறப்பு வருது. இப்படி வார எல்லா விகாரங்கள் நடக்கின்றோடையத்தான் இந்த விகார உடம்பு என்று அவர் குறிப்பிட்டார். வேற்று விகார உடம்பு. நான் வந்து மாற்ற நிலையான சொன்னேன். அடிக்கடி பருவங்கள் சொல்லுவாங்களே பெண்களுக்கு எல்லாம் பருவங்கள். பிள்ளைத்தமிழ்ல வார பருவங்களுக்கு மீனாட்சி அம்மா பிள்ளைத்தமிழ்ல மங்கை மடந்த விரும்ப பேரிழம்பு குமாரி அப்படி வாரம். நன்றி 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 நன்றி. வேற யாராவது கதைக்க? ஹலோ, ஒரு தரம் கதைக்கா இல்லையோ? ஆமா, ஒரு தரம் இல்ல போலே ஐயா. நிறைவு செய்வோமா? ஆனந்தி அம்மா சொல்லுங்க. அப்ப நாங்க நிறைவு செய்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். மிகவும் அருமையா இருந்தது. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு பகுதிக்கு எங்கேயோ ஆள் கடலுக்குள்ள போய் முத்தெடுத்த மாதிரி நிறைய கருத்துக்களை எங்களுக்கு அள்ளி வழங்கினதுக்கு நன்றி ஐயா. பாராட்டுக்கள். எல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து உபகரணங்களை செய்வதால் எங்களுக்கும் மீள வலியுறுத்தல் மாதிரி இருக்கும். நன்றாயிருந்தது ஐயா. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா. நல்லா இருக்கும். ஆனந்தி அம்மா. நன்றி. இதுவரை நேரமும் சிவபுராணத்தினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை ஒரு சிறு பகுதியை வைத்தே ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே அதை விரிவுரையாக தந்திருக்கின்றார். அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான விரிவுரையாக, எல்லோருக்கும் பயனுள்ள விரிவுரையாக அமைந்திருக்கும். அத்தகைய ஒரு விரிவுரையை வழங்கியமைக்காக சைவப்புலவர் சீகா கமலாதன் ஐயாவுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்விலே பயன்பெற்ற அனைவர் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் நன்றிகள். நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றி ஆனந்த மிஸ். நாளை சந்திப்போம். ஓகே ஓகே. நன்றி சார்.